நம்ம இப்ப பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, கேரளாக்குள்ள நல்ல ஒரு அழகான பெரிய வீட்டோடு இருக்கக்கூடிய 1 ஏக்கர் 70 சென்ட் தென்னந்தோப்ப நம்ம சேலுக்கு பார்க்குறோம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து நீங்க வர மாரி இருந்தா, கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்ல கோவில்பாளையம். கோவில்பாளையத்துலேருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா, சூளக்கல் மாரியம்மன் கோயில் வழியா வந்தீங்கன்னா, வடக்கு வளையம், நடுப்பூணி. கரெக்ட்டா கேரளா பார்டர் அது. அங்கிருந்து மேற்கு சைடு 4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா, கொளிஞ்சாம்பறை டவுனுக்கு வந்துடலாம். டவுனுக்கு ரொம்பவே பக்கமா அமைஞ்சிருக்கு. அதே மாரி பொள்ளாச்சியிலேருந்து வரவங்களுக்கும் பொள்ளாச்சி, வடக்கு வளையம், நடுப்பூணி வழியா ஈஸியா வந்துடலாம். கரெக்ட்டா டவுனுக்கு இதுக்கும் அதிகபட்சமா 1 கிலோமீட்டருக்கு உள்ள தான் இருக்கும். வீடும் பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய வீடு. கீழ 2 பெட்ரூம், மேல 1 பெட்ரூம் கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயும் நான் வீடியோ காட்டியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. நல்லா வாஸ்துப்படியும் அருமையா கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே ஃபுல்லாவே கூலிங் ஷீட் போட்டு அருமையா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் கட்டி 2 கேட்டும் வெளிய வச்சிருக்காங்க. நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 7ல இருந்து 10 கார் நிறுத்திக்கலாம். அதே மாரி சின்னதா ஒரு அழகா ஒரு ஃபங்ஷன் நடத்தணும்னா கூட நீங்க அழகா பண்ணிக்கலாம். மொத்தமா இந்த 1 ஏக்கர் 70 சென்ட்ல ஒரு 20 சென்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டேஜ்ல நம்ம இடத்தோட கிழக்கு சைடுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேஸ் இருக்கு. இதுல வந்து ஆல்ரெடி சின்னதா ஒரு கம்பெனி இருந்துச்சு. அது வந்து அவங்க வாடகை பர்ப்பஸ் குடுத்துருந்தாங்க. அத டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம தேவைப்பட்டா வாடகை பர்ப்பஸ் ஏன்னா டவுன் பக்கத்துல இருக்கிறனால, நீங்க வாடகை பர்ப்பஸ்க்கு ஏதாவது பில்டிங் கட்டி விட்டாலும் வாடகை வரும். இல்ல நம்ம வந்து ஒரு மாட்டு பண்ணை மினிமம் ஒரு 50ல 100 மாடு வச்சிருக்கீங்க. ஏன்னா கேரளாக்குள்ள பால் வந்து லிட்டர் வந்து 1 லிட்டர் ரூ. 50. ஸோ 50லேருந்து ரூ. 55 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்க மாட்டு பண்ணை வச்சாலும் நல்ல ரேட் கிடைக்கும். அதே மாரி மரங்கள் எல்லாமே உங்களுக்கு கல்லு குடுத்தாலும் வருமானம். தேங்காய்க்கும் நல்ல வருமானம். வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, வெளிய நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. உள்ளேயும் நான் காட்டியிருக்கேன். சிட் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா நீட்டா குடுத்து, எஸ்எஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு வீடு ஃபுல்லாவே கிரானைட் யூஸ் பண்ணி தான் அழகா கட்டியிருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா, 16க்கு 16 சைஸ் குடுத்துருக்காங்க. கீழ வந்து 2 பெட்ரூம் இருக்கு. கிச்சன் தனியா குடுத்துருக்காங்க. டைனிங் தனியா குடுத்துருக்காங்க. கிச்சனும் டைனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 10க்கு 20 சைஸ் வரும். அ டைனிங் தனியா உங்களுக்கு 10க்கு 10 அதே மாரி கிச்சன் தனியா 10க்கு 10. கிச்சன்லேருந்து நீங்க அவுட்டர் வெளிய போறக்கும் ஒரு டோர் குடுத்துருக்காங்க. மொத்தம் 2 பெட்ரூம்ல 1 பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். கீழ இருக்கிறது பெரிய பெட்ரூம். அதே மாரி மேல இருக்கிறதும் பெரிய பெட்ரூம். இது வந்து 10க்கு 16 சைஸ். டாய்லெட் தனியா குடுத்துருக்காங்க. அதே மாரி பாத்ரூம் தனியா குடுத்துருக்காங்க. அது வீட்டுக்குள்ளேயே அந்த 10க்கு 16 ரூம்குள்ளேயே குடுத்துருக்காங்க. இன்னொரு ரூம் பார்த்தீங்கன்னா, 10க்கு 11 சைஸ். டிவி யூனிட்லாம் பக்காவா இவங்க வெளியவே குடுத்துருக்காங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, 10க்கு 11 சைஸ். இது ஒரு பெட்ரூம் இது. இதுலயும் பார்த்தீங்கன்னா, டாய்லெட் தனியா குடுத்துருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு பாத்ரூமும் தனியா குடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில பக்கம் டாய்லெட்டும், பாத்ரூம் ஒரே ரூம்ல குடுத்துருவாங்க. தனித்தனியா பிரிச்சு நீட்டா குடுத்துருக்காங்க. வீடும் நீட்டா, தெளிவா அவ்வளோ அழகா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா மணல்ல கட்டின வீடு. கேரளாக்குள்ள சொல்ல வேண்டாம். மணல் ஈஸியா கிடைச்சிரும். மணல்ல கட்டின வீடு ரொம்பவே அருமையா பண்ணியிருக்காங்க. அதே மாரி நீங்க வந்து இவங்கலாம் வந்து நான்வெஜ் செய்றது வீட்டுக்குள்ள செய்ய மாட்டாங்க. வெளிய செய்றதுக்கு அவுட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தனியா நான்வெஜ் செய்றதுக்கு ஒரு கிச்சன் இருக்கு. ஸ்டோர் ரூம் இருக்கு. அவுட்டர்ல பாத்ரூம் தனியா குடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் 3 ரூம் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு கிச்சனும் இருக்கு, ஸ்டோர் ரூம் இருக்கு, பாத்ரூம் இருக்கு. மேல வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு. ஏரியா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அருமையா இருக்கும். ஈவினிங் டைம்லாம் நீங்க மொட்டை மாடிக்கு வந்தீங்கன்னா, அவ்வளோ அருமையா இருக்கும். இதுல வந்து ஒரு பெரிய பெட்ரூம் குடுத்துருக்காங்க. இதுவும் வந்து 10க்கு 16 சைஸ். நீங்க கெஸ்ட் யாரா வந்தா கூட மேல தங்க வச்சுக்கலாம். மெயினா டவுனுக்கு ரொம்பவே பக்கமா இருக்கிறதுனால, நீங்க எந்த திங்ஸ் வாங்குறதுனாலும், நடந்து கூட போய் வாங்கிக்கலாம். அந்த அளவு பக்கமா இருக்கு. மெயினா தென்னை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல காப்புல வச்சிருக்காங்க. நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது, மெயினா காப்ப பாருங்க. ஒவ்வொரு மரம் அவ்வளோ காப்புல இருக்கு. எல்லாமே நாட்டு மரங்கள். தென்னை மரங்கள் உள்ள இருக்கு. அதே மாரி மாமரங்கள் உள்ள இருக்கு. எல்லா சௌகரியத்தோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த டோட்டலா இந்த 1 ஏக்கர் 70 சென்ட் டோட்டலா இந்த வீட்டோட சேர்த்து ரூ. 1,50,00,000 கேட்குறாங்க. நீங்க நேரா வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க. ப்ராப்பர்ட்டி புடிச்சிருந்தா நம்ம சொல்ற ரேட்லேருந்து அனுசரிச்சு பேசி குடுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.